Welcome to kamalsadupankarai. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் வாழைப்பூ குழம்பு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பூவில் இருக்கிற ஸ்டெம்மும் இங்கே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் எல்லா வாழைப்பூலையும். இது நம்ம வந்து அறிய வேண்டியதே இல்லை. வெறும் நம்ம தோல் இது உள்ளே இருக்க ஸ்டெம்மும் இது ஒன்றும் பிரித்தாவே போதும். இது மாதிரி எல்லாத்துலேயுமே நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை அப்படியே டைரெக்டாக நம்ம போட்டு வாழைப்பூ குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லி சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் ஆர்டினரி எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் கூட போடலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயும் நல்லாயிருக்கும். உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு எடுத்துக்கோங்க, உரிச்ச பூண்டு. 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். இது எல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த குழம்புக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சு எந்த கடாய் நம்ம பண்ண போகிறோமோ அந்த கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். புளி இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். புளியில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு காரம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த புளிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. உப்பு காரம் இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, எடுத்து வச்சுருக்க வெங்காயம், இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்மளுடைய இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக செவந்தாச்சு. நம்ம போட்டதெல்லாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. இப்போ வாழைப்பூவுக்கு நம்ம ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து வீட்டில் பதப்படுத்தி அரைச்சி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளெயின் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ட்ரையாக இருக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கட்டியாக நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இது மாவு பஜ்ஜி மாவு பத்தை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கட்டிலாம் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போடுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படி மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். மேலே பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. ஒரு பெரிய தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா தண்ணியை அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் விட்டோன்னா ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும். குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இங்கெல்லாம் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்தினேக்குது பாருங்க. இது நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டுட்டு இதை எடுத்துருங்க. அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னால் இதை மேலே குழம்புல போட்டுட்டு அப்புறமா பரிமாறுங்க. இல்லைன்னா இது ரொம்ப குழன்னு ஆகிடும். சாரி, முதலே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஊறி போயிடும். சாப்பிட போகிறோன்னா அதுக்கு முன்னால் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் போட்டுட்டு ஒரு கலரிட்டு அப்புறமா பரிமாற ஆரம்பிங்க.